ஒரு பாட்டு பாடி என் பாட்டிய கொண்டுட்டேன். 97 வயசுல இழுத்துக்க பரிசிக்க இருந்த என் பாட்டிய பாட்டு பாடியே கொண்டுட்டேன். பாட்டு பாடி மழைய வரவழைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிற படம், நீ மரணத்தையே வரவழைச்சிட்டியனா? பரிசாயா, சமீப காலமாக தமிழகத்தில் நடந்த பல கொலைகளுக்கும் வன்முறை சம்பவங்களை கண்டுபிடிச்சா 5 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அதே நான் கண்டுபிடிச்சா எனக்கு எஸ்ஏ ப்ரமோஷன் கிடைக்குங்க. உன்னை பார்த்தா கருப்பா ஒசரமா தங்கராசு மாதிரி இருக்கிற, உன்னை புடிச்சு கொடுத்துட்டுமா? தங்கராஜ் என்ற கொடியவனை இதுவரை யாரும் நேரில் பார்த்ததாக தகவல் இல்லை என்றாலும் அவனை பற்றிய அங்க அடையாளங்களை சிறப்பு புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. அவன் உயரம் சுமார் 6 அடி இருக்கலாம், கருப்பு நிறம், இடது கையில் கட்டவர்கள் இருக்காது. இந்த கொடியவனை பற்றிய துப்பு கொடுத்தாலோ அல்லது பிடித்து கொடுத்தாலோ 5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும். எனக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். பணம் வேணும், சரி. அவ்வளவு பயங்கரமான ஆளை நம்ம எப்படிப்பா சாதாரணமா கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க? ஹலோ, தங்கராஜ் இருக்க இடம் எனக்கு தெரியும். இந்தாங்க சோப்பு. என்னடா கலந்த இது? எவனோ மாட்டிக்கினா நமக்கு என்னங்க? தான் தான் தங்கராஜ்னு அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட அறிவாளி வெளியே இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்தில் அவன் என்கிட்ட வந்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு. இந்த அநியாயத்தை எந்த கோர்ட்லயா போய் சொல்றது? ஆனா அந்த தங்கராஜை மட்டும் கடத்திட்டு போனா பரவாயில்ல, இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி போட்டு போயிருக்கானுங்க. வர வர போலீஸ்னாலே ஜனங்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. தங்கராஜை பிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் தரதா பேப்பர்ல போட்டுருந்துச்சு. உடனே மூர்த்தி என்ன பண்ணானா, நான் தங்கராஜா நடிக்கிறேன், என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் தருவாங்க, அதை வாங்கி வீட்டுல கொடுத்துருன்னு சொன்னான். அதை நம்பி நானும் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். அவருக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, அவருக்கு தான் அறிவில்ல. உங்களுக்குமா அறிவில்லாம போச்சு? இவர்தான் தங்கராஜன் யார வேணா பிடிச்சு கொடுத்தா உடனே நம்பிடுவாங்களா? பாவாத்மா, நானே பரமாத்மாவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நல்ல புள்ளாண்டா தெரியுது. நீ ஏன் தங்கராஜா நடிக்கணும்? கேள்வி கேட்கறது யாருன்னே தெரியல. தங்கராஜ் சொல்லு. என் உடம்புல இருக்க நோய் காரணமா நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன். நான் சாகிறதுக்குள்ள என்னையே நம்பி இருக்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக தங்கராஜா மட்டும் இல்ல, அந்த கோட் சேவா கூட மாற தயாரா இருக்கு. இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ அயோக்கியங்க காந்தியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு யோகியம் வீட்டுக்காக கோட் சேவை மாறதை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கழுத பணம் கொடுத்தா இந்தியாவை குறைச்ச விலைக்கு கூறுபட்டு வித்துருவ போல இருக்கு. என்ன புடிச்சு கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களாம். சீப்பா சொல்லியிருக்காங்க. நான் மேல 1 ரூபாய் தரேன், 6 லட்சம். போலீஸ் கமிஷனரை க்ளோஸ் பண்ணணும். முடியுமா? ப்ளீஸ் அண்ணே, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. பணத்துக்காக கொலை செய்யற அளவுக்கு போயிடாதீங்க. இதனால என்ன விபரீதம் வரும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. அந்த போட்டோ கழுதை தான் கமிஷனருடைய டாக்டர் பாசத்துல துடிக்கிறா. வாய மூடுறா. எங்க அப்பா மாதிரி 4 போலீஸ் ஆபீசர் இல்லனா உன்ன மாதிரி 100 கேடிங்க உருவாயிடுவாங்க. ஏய், நல்ல நேரம் பார்த்து உன்னை லவ் பண்ணலாம் நினைச்சா ராவு காலத்துல ரேப் பண்ண வச்சிரு போல இருக்க. போடா பொறுக்கி நாயே, உன்னால நடுரோட்ல போட்டு நார கிழிக்கணும்டா. ஐயோ கத்துறாடா. அந்த கழுத வாயில துணி வச்சு புத்துங்கடா. பொம்பளை என்னைக்கு இந்த கழுவியுடைய அப்ப இங்க மோப்பம் முடிச்சுட்டு போனானோ அன்னையில இருந்து என்ன வாழ விடாம சாவடிச்சுட்டு இருக்கான். நீ அவனை சாவடிச்ச, உன் குடும்பத்தை நான் வாழ வைக்கிறேன். அட சீக்கிரம் சொல்லி, எனக்கு வேற வேலை இருக்கு. நான் செத்ததுக்கு அப்புறம் என் குடும்பம் வயிறார சாப்பிடணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அப்படி போட்டு தாக்கு. ஏடா கழுதைகளா, நீங்களாம் இருக்கும்போது ஏன் இந்த வேலையை இந்த பாயிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு தெரியுமா? ஒண்ணு,
அவன் உங்களோட புத்திசாலின்னு நிரூபிச்சிருக்கான். 2, செருப்பு கூட புதுசா இருக்கும் போது சுருக்குன்னு கடிக்கும். அதனால பய காரியத்தை கச்சிதமா முடிச்சிடும் நினைக்கிறேன். 3, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் யாரையாவது டீல் பண்ண சொன்னா வேலை தீர்ந்ததும் ஆளை தீர்த்துருவேன். இவன் விஷயத்துல அதுவும் பிரச்சனையா இல்லை, தானே செத்துருவேங்கிறான். அப்படி இல்லை நம்ம பாத்துக்கிறோம். தேவையா இருந்தா ஒன்னும் அடிச்சு கொடுக்குறேன். வில்லனுக்கு வில்லன் நானே தான் இருப்பான். தம்பி தங்கராஜ், பொட்டி வாங்கிட்டு போறது பெருசு இல்ல கண்ணு. இந்த காரியத்துல இருந்து பின்வாங்கவோ இல்ல என்ன காட்டி கொடுக்கவோ நீ நினைச்ச ஒன்ன மட்டும் இல்ல, நான் வாழ வைக்கிறேன்னு சொன்ன உன் குடும்பத்தையும் சேர்த்து அடிச்சிருக்கேன். போகண்ணே. நான் சொல்றது கேளுங்க. இவங்க இன்னைக்கே கூட என்ன சாகடிச்சிடலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு அவங்க தங்கச்சிக்கு ஏற்படலாம். அவருக்கு தான் ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. மா, மூர்த்தி, சத்தம் போடாத. கதவு மூடி இருக்கா? ஐயோ மூர்த்தி, என்னப்பா என்னாச்சு உனக்கு? அண்ணா அண்ணா சத்தம் போடாதீங்க. மா, இந்த பெட்டியை பிடிங்க. மெதுவா. என்ன கன்றாவியோ, ஏன் நீ சரியா போடுறா? மெதுவா பேசுங்க. பாத்துருங்கண்ணா, மெதுவாண்ணா பாத்துண்ணா. முதல்ல உள்ள வாப்பா. உனக்கு என்ன இந்த தலையெழுத்து? வாச பக்கமா வராம போலீஸ பயந்து நீ என்ன இந்த பக்கமா வர? அண்ணே, நீ என்ன எங்களை விட்டுட்டு போன? அண்ணே, ஐயோ என்னப்பா இது? அது அடிபட்டுடுச்சு. அடிபடல, நீ ஏன் வெட்டிக்கிட்ட? நாங்க வாழறதுக்காக நீ இப்படி சிறுக சிறுக சாகிறத விட ஆளுக்கு கொஞ்சம் விஷத்தை குடிச்சிட்டு நாம எல்லாருமே போயிடலாம். அந்த பொண்ணு மட்டும் வந்து உண்மையை சொல்லனா நாங்க இந்நேரம். உண்மையா? என்ன உண்மை? என்ன உண்மை? என்ன சொன்ன? அவளையேப்பா மிரட்டுற? பணத்துக்காக இப்படி அவஸ்தைப்படுறியே, உன் ஆயுசு நாளைக்கேவா முடிய போகுது? இன்னும் எவ்வளவு காலம் வாழ போற? உன் தங்கச்சி கல்யாணத்தை அடுத்த மாசம் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ பண்ணிட்டு போறோம். கூடிய சீக்கிரம் நமக்கு ஒரு விடுவு காலம் வராமல போயிடும்னு இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சுமா. ஒரு சமூக விரோதி செய்ய போற காட்டு மிராண்டித்தனமான அராஜகத்துக்கு நான் உடந்தையா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டு இந்த 6 லட்சம் ரூபாய் பணத்தை கை நீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் செய்ய போறது ரொம்ப பெரிய தப்பு தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதை வச்சு இந்த வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. வேண்டாண்ணா, இந்த பணம் யாரோ ஒரு சமூக விரோதி செஞ்ச வன்முறையால என் பூவும் பொட்டும் போச்சு. அதே மாதிரி நீ தெரிஞ்சே செய்ய போற இந்த தப்பான காரியத்தால எத்தனை பேருக்கு என்ன நிலைமை வரப்போகுதோ. உன் பாரத்தை குறைக்கிறதுக்கு நான் ஆண்டவனை கூட நம்புறது இல்லப்பா. இந்த ஜாதகத்தை தான் நம்புறேன். அடுத்த வருஷம் இந்நேரம் எல்லாம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இதுல எழுதிருக்குப்பா. என்ன கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதுக்கு தானே நீ கையெல்லாம் வெட்டிக்கிற. எனக்கு கான்வென்ட் படிப்பே வேணாம் மாமா. என்ன ஒரு சாதாரண கார்ப்பரேஷன் ஸ்கூல்லே சேர்த்துரு மாமா. எனக்கு இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் படிப்பு கூட வேண்டாம். நாளையில இருந்து கை வண்டி எடுத்தாவது என்னால முடிச்ச சம்பாதிக்கிறேன். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதா வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தருக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறதுலயும் சந்தோஷம் இருக்குங்கிறத உங்க வீட்டுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் நீங்க உங்க முடிவை மாத்திக்கங்க. தம்பி தங்கராஜ், இந்த காரியத்துல இருந்து பின்வாங்கவோ இல்ல என்ன காட்டி கொடுக்கவோ நீ நினைச்ச ஒன்ன மட்டும் இல்ல, நான் வாழ வைக்கிறேன்னு சொன்ன உன் குடும்பத்தையும் சேர்த்து அடிச்சிருவேன். இனிமே எந்த முடிவையும் என்னால மாத்த முடியாது. மாமா சீக்கிரம் வந்துரு மாமா. பெட்டியை மறந்துட்டேன் மாமா. நல்லா இருக்கா? மங்களகரமா இருக்கு. இதுல ஒரு குறை இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? முதல்ல நான் ஒரு பொண்ணுன்னு தெரியணும்.
அந்த பொண்ணுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரியணும். அந்த மனசுக்குள்ள முழுக்க முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரியணும். எந்த உணர்ச்சியுமே இல்லாத ஒரு புடவை கடை பொம்மை மாதிரி நான் தெரியும் போது என் மனசுல இருக்கிற குறை உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல பிரியா, நான் வீட்டுக்காக தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு பணத்தை கொண்டு வந்தேன். எல்லாருமே அதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுவாங்களோ நான் அதையே நினைச்சிட்டு இருக்கேன். கரெக்ட். உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு உறவு இருக்கிறதுனால நீங்க அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என் நேரமும் உங்களே நினைச்சிட்டு இருக்கேனே. எனக்கு உங்களோட ஒரு உறவு வேணும். அதுக்கு எனக்கு இந்த உரிமை வேணும். இது நிரந்தரமா உன் கழுத்துல இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிற நான் இதை கட்டினா நீங்க சொல்றபடி பார்த்தா நல்லவனோ கெட்டவனோ ஆயுஸ் மட்டும் கெட்டியா இருக்கிறவனா பார்த்து கட்டிக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல. பின்ன மாடர்ன் ட்ரெஸ் போடுறவளுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது அப்பப்ப மாத்திக்குவான்னு நினைக்கிறீங்களா? நீ உன் மனசை மாத்திட்டா நான் சந்தோஷப்படுவேன். உன்னையே நீ ஏமாத்திக்கிறத நினைச்சுதான் வேதனைப்படுறேன். என்னால மாத்திக்க முடியலையே. நான் அழுதுட்டு இருக்கப்ப எனக்கு நீ ஆறுதல் சொல்வ. இப்ப நீயே அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கும் ஆறுதல் வேணும்னு அர்த்தம். உங்களால அந்த ஆறுதலை கூட கொடுக்க முடியலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. உங்க வாழ்க்கை முடியும் போது நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நாளா என் உயிரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது இந்த மருந்து மாத்திரை இல்ல, உன்னோட அன்பு மாத்திரம்தான். நான் போனதுக்கு அப்புறம் என்னோட பாதி உயிராணி இருப்பேங்க நம்பிக்கையில தான் நான் போறேன். இப்ப நீ எப்படி சொன்ன? பாதி உயிராதே உடம்புல இருக்கணும்னா இந்த கயிறு என் கழுத்துல இருக்கணும். உங்க முடிவு தெரிஞ்சதா உங்களை காதலிச்சேன். இப்ப முடியாதுன்னு தெரிஞ்சோம் உங்களோட வாழும் போல இருக்கு. எனக்கு வாழ்ந்தது போதும் இருக்கு. முடியாதுன்னு தெரிஞ்சும் எனக்கு இப்ப வாழணும் போல இருக்கு. ஆறி போயிருக்கு. நீ ஏன் சூடா இருக்க? என்னங்க போன வாரம் ரிக்ஷாவில் யார கைப்பையோட ஏற பணத்தை விட்டு போயிட்டாங்க. நான் மறந்து என்ன பண்ணுவோம்? அந்த பணத்தை வச்சு மஜா பண்ண மாட்டோம். இவர் என்னன்னா பெரிய காந்தி மாதிரி அந்த பணத்தை கொண்டு போய் கம்செட் கொடுத்துருக்காரு. அவர் ஐயோட நேர்மையை பாராட்டி ஒரு 100 ரூபா கொடுத்து கை குலுக்கிருக்காரு. இந்த போட்டோ வச்சு உலகங்கிற கடவுள் முடியும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. அந்த 5000 ரூபாய் மட்டும் இருந்திருந்தா என்னைய நம்பி இருக்கிற குடும்பம் ஒரு மாசம் கறி மீன் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நான் திருப்பி கொடுத்த பணம் ஒரு குடும்பத்தோட உயிரையே காப்பாத்திருக்கு. சாகும் போதாவது நல்லவனா வந்த ஒரு திருப்தி மனுஷனுக்கு வேணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக அடுத்த குடும்பத்தை அழிச்சு தான் குடும்பத்தை காப்பாத்துறதை விட பசி பட்டியல குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா கூட தப்பு இல்லைங்க. சாதாரண ஒரு 100 ரூபாய்க்கு புல்லரிச்சு போறிய. ஒருவேளை தங்கராஜை கண்டுபிடிச்சு கொடுத்து கம்செட்டு தான் 5 லட்சம் ரூபா வாங்கிட்டேன்னு வச்சுக்க. என்ன பேச்சு பேசுவ நீ? நான் ஒண்ணும் பணத்துக்காக தங்கராஜை புடிச்சு கொடுக்க மாட்டேன். அந்த கொலகார பாவி இருக்கிற மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா அவனை நானே கொன்னுட்டு தினம் தினம் அவனால சாகர எத்தனையோ பேரை காப்பாத்தணுங்கிற சந்தோஷத்தோட சாவேன். ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு இருக்கிற உன் புருஷனுக்கு ஏம உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அவளை விட்டுடுங்க. கமிஷனரை ஏதாவது லேகியம் சாப்பிட சொல்லி இன்னொரு பொண்ணை பெத்துக்க. ஏன்னா அவ இன்னைக்கு செத்துருவா. இந்த அளவுக்கு பாசம் உன் புருஷனுக்கு இருந்திருக்கணும். அதை விட்டு தங்க பதக்கம் சௌதரி மாதிரி பொண்ணு போனா பரவாயில்ல. கடமை தான் முக்கியம்னு சொன்னா எப்படி? நானே இந்த படத்தை 5 தடவை பார்த்தேன். சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் கமிஷனரா நடிச்சா நான் கூட தான் கை தட்டுவேன். அதே கமிஷனர் நேரா வந்தா என்ன பண்ற?
காட்டுல சார் காது உரமா வச்சுட்டு கால் நடையா போய் பால்கனி வழியா எட்டி பாரு. நம்ம பசங்க 2 பாடம் கட்டியிருப்பாங்களே, ஒண்ணு உன் பொண்ணுக்கு, இன்னொன்னு யாருக்குன்னு கேக்குறியா? வயசுக்கு வந்த பொண்ணு தனியா போக கூடாது பார், அதுக்காக தான். உங்க வழக்கப்படி 16வது நாள் தானே தாலி வைப்பீங்க. அப்படிலாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் எப்படி இறக்கமில்லாம வேண்டி இருக்காரு பாருங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க நான் உங்களை திரும்ப பார்க்கவே மாட்டேன். நான் ரொம்பவும் பயமா இருக்குங்க. முடிஞ்ச ஒரு போலீஸ் கமிஷனர் முறையில அந்த பயங்கரவாதியை பிடிச்சு கொடுத்துட்டு சந்தோஷமா சாகுறேன். இல்ல ஒரு சாதாரண போலீஸ்காரனாவது ஒழுங்கா என் கடமையை செஞ்சங்கிற திருப்தியோட இன்னைக்கு சாகுறேன். கமிஷனர் வீட்டுக்கு ஒன்ன நம்பி பாடையெல்லாம் கட்டி பந்தாவை அனுப்பிச்சு வச்சுட்ட. நீ என்னடா போர்வையை போத்திக்கிட்டு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்து நிக்கிற. இன்னைக்கு நான் ஒரு உயிரை கொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? இந்த மாசம் கமிஷனர், அடுத்த மாசம் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் வேலை பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இந்த 10 வருஷத்துல எத்தனை ரயில கவுத்திருக்க, எத்தனை பஸ் கொளுத்தி இருக்க? ஒரு வருஷத்துக்கு 366 கொலை பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு பூரா வெள்ளை புடவை கட்டி விட்டத இந்த கழுதை தான். என்ன மாதிரி உள்ளூர்காரங்க சப்போர்ட் இல்லைன்னா முக்கியமான தலைவரை கொண்டு இருக்க முடியுமா? நாங்க போட்ட ஒரே மேடையில எத்தனை பாடம் கட்டணும் தெரியுமா? முக்கியமான தலைவருக்கு பாம்பு வச்சாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்ல எங்க அப்பாவும் சேர்ந்து செத்துட்டாரு. இந்த 2 தடி கழுதைகளையும் துரைசாமியை கொண்டு வாங்கடான்னு அனுப்பிச்சா வண்டி நிறைய குழந்தைங்க இருக்குன்னு பயமுறுத்தினாங்க. அரசாங்கம் காட்டு கத்தலா கத்துறான். நீரோத உபயோகிக்க மாட்டாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க மாட்டாங்க. சரி, நானாவது பார்த்தேன் ஜனதொகையை குறைப்போம்னு எல்லா குழந்தைங்க இருந்த அந்த வண்டியை ஊசி பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிவிட்டேன். விழுப்பா வந்த வேலையை முடிச்சுடு. தலைவா, அவன் உடம்புல பாம்பு கட்டு வந்திருக்கான். 10 வில்லன்கள் சேர்ந்து ஒரு நல்லவனை சுட போறீங்களா? துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவனை சுடுறதுக்கு பதிலா என்ன மாதிரி ஒரு विनाशा संभवामि युगे युगे संभवामि युगे युगे. வணக்கம்.
தன்னோட உயிரையே கொடுத்து ஒரு சமூக விரோதியை அழிச்சு ஒரு போலீஸ் அதிகாரியை காப்பாத்தினவரோட குடும்பத்தின் சார்பா தப்பான வழியில வந்த இந்த பணத்தை அரசாங்கத்துக்கிட்டே ஒப்படைக்க வந்திருக்கேன். நாட்டையே எரிச்சு தன் வீட்டுல ஒல வைக்கிறவங்களுக்கு மத்தியில ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட தண்ணியை நம்பிட்டு இருக்கிறவங்கள அனாதையாக்கிட்டு இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சவரோட குடும்பத்துக்கு இந்த நாடு என்ன செய்ய போகுது?